இந்த நாட்களிலே வேதத்தில் தியானிப்பதற்காக என் ஆண்டவர் தந்த வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். பிரைஸ் தி லார்ட். அருமையானவர்களே, லேவியராகமம் 26வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் இப்படி சொல்லுகிறார்: தேசத்திலே சமாதானத்தை கட்டளை போடுவேன், தேசத்திலே சமாதானத்தை கட்டளை போடுவேன். இந்த அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் அமர்ந்திருக்க வந்திருக்கிறேனே, எனக்கு என்னத்தை ஆண்டவரை தரப்போகிறேன், எதை ஆண்டவரை நான் பெறப்போகிறேன், എന്താണ് കർത്താവ് ഇന്നത്തെ ആരാധനയിൽ നിന്ന് ഞാൻ ചുമന്നു കൊണ്ടുപോകുവാൻ പോകുന്നത്, ഞാൻ അനുഭവിക്കുന്നത് എന്താണ് എന്ന ചോദ്യവുമായിട്ടിരിക്കുന്ന ദൈവത്തിന്റെ പൈതല് വീട്ടിൽ നിന്ന് പുറപ്പെട്ടു വരുമ്പോൾ തന്നെ, വീടുകളിൽ നിന്ന് പുറപ്പെടുമ്പോഴേ கூட ஆண்டவரே, இன்றைக்கு நீர் என்னோடு பேச மாட்டீரா, எனக்கு ஒரு ஆறுதல் செய்தியை தர மாட்டீரா என்ற இயக்கத்தோடு வந்திருக்கலாம். ஸ்தோத்திரம். உங்களுக்காக இந்த செய்தி வருகிறது. என் ஆண்டவர் சொல்லுகிறார், தேசத்திலே சமாதானத்தை கட்டளை போடுவேன். ஸ்தோத்திரம். தேசத்திலே சமாதானம். அருமையானவர்களே, தேசம் என்றால் என்ன? நாம் சொல்லுவோம் இந்திய தேசம் என்று சொல்லுவோம், ஹல்லேலூயா, ஐரோப்பிய தேசம் என்று சொல்லுவோம், ஆப்பிரிக்கன் தேசம் என்று சொல்லுவோம். தேசம் என்று சொன்னால் ஒரு இடத்தை குறிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆனால் இடம் மட்டும் இருந்தால் அது தேசமாகாது, அது பூமியாகத்தான் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். தேசம் என்று ஒன்று வேண்டும் என்றால் அதற்குள்ளாக ஒரு முக்கியமான காரியம் வேண்டும். ஹல்லேலூயா. அது என்னன்னு நீங்க கேட்குறீங்களா? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நமக்கு 2004 சுனாமி வந்துச்சு. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அதை மறக்க முடியாது. ஏன்னா மறக்கவே முடியாது. ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, 2004 என்னுடைய வேலையை விட்டு நான் வெளியே இறங்கின வருஷம், வேலை இழந்த வருஷம் ஊழியத்துக்காக. இந்த 2024 ஹல்லேலூயா சுனாமி வந்த பொழுது நம்ம எல்லாம் பத்திரிகையில வாசித்தோம், குமரி கண்ணீர் விட்டது, இந்திய தேசம் அழுதது என்று. குமரி கண்ணீர் விட்டா யார் கண்ணீர் விட்டா? யார் கண்ணீர் விட்டா? தமிழ் இலக்கிய ஆசிரியர்கள் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே குமரி என்று சொல்வது குமரி மண்ணை அல்ல, குமரி மண்ணிலே வாழ்கின்ற மக்கள். ദേശം കരഞ്ഞു എന്ന് പറഞ്ഞാൽ മണ്ണ് കരഞ്ഞെന്നല്ല, മണ്ണിൽ ജീവിക്കുന്ന ജനം കണ്ണുനീർ വാർത്തു എന്നാണ്. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆண்டவர் சொல்லுகிறார், இதே தேசத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன். ஹல்லேலூயா. அவர் கட்டளை போடுவேன் சொல்வார்னா, ദേശത്തിലെ സമാധാനം ഞാൻ കൽപ്പിക്കും തരുമെന്ന് ദൈവം പറയണമെങ്കിൽ ഇന്ന് ദേശത്തിൽ സമാധാനമില്ല, ദേശത്തിലെ ജനത്തിന്റെ ജീവിതത്തിൽ സമാധാനമില്ല. இன்றைக்கு மக்களுடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லை. உங்களுக்கெல்லாம் நிம்மதி இருந்தா, சமாதானம் இருந்தா யாரும் இங்க இருக்க மாட்டீங்க. பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாம் எங்க இருந்திருப்போம்? வேற எங்கேயாவது இருந்திருப்போம். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைய, சமாதானம் இல்லாத காரணத்தினால தான் ஹல்லேலூயா நாம் இந்த இடத்திலே வந்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். சமாதானம் யார் தருவா? யாரால தர முடியும்? பிரைஸ் தி லார்ட். என் தேவனால மட்டும்தான் தர முடியும். அந்த தெய்வம் வந்தா தான் தர முடியும். அந்த தெய்வம் வரணும்னா, நம்முடைய உள்ளத்தில் வரணும்னா, நம்முடைய உள்ளங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் அர்ப்பணிக்க வேண்டும். பக்தன் சொல்லுகிறார், வாருமையா போதகரே என்று கூப்பிடுகிறார். இந்த தெய்வத்தை நம்முடைய உள்ளத்தில் நாம் கூப்பிடுவோமா? ஆண்டவரே வாரும், எனக்கு அதிசயம் செய்யும் என்று கேட்போமா? பிரைஸ் தி லார்ட். வாருமையா போதகரே, வந்தமிடோ தக்கேனோ. வாருமையா போதகரே, வந்தமிடோ தக்கேனோ. சேருமையா பந்திலே, சேருமையா பந்திலே. சிறியவரா எங்களிடோ, சிறியவரா எங்களிடோ. ஒளிமாய்க்கு இருட்டாச்சு, உத்தமனே வாருமையா.
இருட்டாச்சே. உத்தமனே மாறுமையா, கழித்திரவு காத்திருப்போ, கழித்திரவு காத்திருப்போ. காதலனே கருணை செய்வார், காதலனே கருணை செய்வார். பாருமையா போதகரே, வந்தவிடோ தங்கீரோ. சேருமையா வந்தீடு, சேருமையா வந்தீடு. சிறியவரா எங்களிடோ, சிறியவரா எங்களிடோ. சமாதான பிரபுவாகிய தேவன் சொல்லுகிறார், தேசத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவே. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ദൈവത്തിന്റെ പൈതലേ, എൻ്റെ ദൈവം പറയാണ്, നിന്റെ ജീവിതത്തിൽ ഞാൻ സമാധാനം നൽകുവാൻ, സമാധാനം കൽപ്പിക്കുവാൻ, സമാധാനത്തെ കട്ടளை போட்டும்படியாக நான் ஆயத்தத்தோடு இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, சமாதானத்தை கட்டளை போடும் என்று கர்த்தர் சொல்கிறார். காரணம், அவர்தான் பவர், சமாதான பிரபு. ஆம், சமாதான பிரபுவால மட்டும்தான் உங்களுக்கும் எனக்கு சமாதானத்தை தர முடியும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை, அநேகருடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லை. ஹல்லேலூயா. என்ன சிவனை கலங்கி கொண்டு வந்திருக்கிறோம். ஒரு தம்பி காலேஜ் ஆசிரியர் வந்து சாட்சி சொன்னார், கேட்டீங்களா? ஜெபிக்க வந்திருக்கிறாங்க, எனக்கே தெரியாது. மேடையிலே ஆல்லியா ஒரு கூட்டத்தில் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு, 3.5 வருஷம் உனக்கு நெருக்கம் வரப்போகுது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மனுஷன் சொன்னா நடக்காது, என் தேவன் சொன்னா நடக்கும். 3.5 வருஷம் பெற்றுக்கொண்டிருந்த ஊதியம் ஸ்டாப். அதுக்கு மேல நிறைய காரியம் சொன்னாங்க. குடும்பமாக தற்கொலை பண்ணவா என்று கூட ஆலய முயற்சிக்கக்கூடிய நிலைமைக்கு நேராக சத்துருக்கொண்டு தள்ளனான். ஹல்லேலூயா. என்னைக்கு கர்த்தர் சொன்ன நாள் நிறைவேறிச்சோ அந்த நாளில் 2 நாளை நான் எழுதி வச்சேன். அருமையானவர்களே, பிரைஸ் தி லார்ட். ஜூன் மாதம் 23ஆம் தேதி வீட்டுக்கு ஜப்தி நோட்டீஸ். ஜூன் மாசம் 23ஆம் தேதி கோர்ட்டில் இருந்த ஆர்டர். எப்படி கோயின்சைட் ஆகிருக்கு யோசிங்க. உன் வீடை ஜப்தி பண்ண போகிறேன்னு ஹல்லேலூயா கோர்ட் நோட்டீஸ் ஒட்டுகிறார்கள். மறுபக்கத்தில் கர்த்தர் சொன்ன தேதி நிறைவேறுகிற நாளில் அதே 23ஆம் தேதி ஹல்லேலூயா என் ஆண்டவர் தம்முடைய மகனுக்கு ஆமென் தடை பண்ணப்பட்ட ஊதியங்களை கொடுப்பதற்கு ஆர்டர் நீதிபதியை வைத்து போட வைத்தார். இதுதான் என்னுடைய தெய்வம். He is the powerful God. அந்த தெய்வத்தை தான் நாம் ஆராதிக்கிறோம், அந்த தெய்வத்தை தான் நாம் துதிக்கிறோம். உடைக்கப்படக்கூடிய ஹல்லேலூயா நிலைமையில நீ காணப்படலாம். இது எனக்கு சம்பவிக்கும் சிந்திச்சு கொண்டிருக்கான். இது சத்தியமாய்ந்து கேட்கலாம். என் தெய்வத்தால கூடாதது எதுவும் இல்லை. பக்தன் சொல்லுவான், கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரி சொஸ்தமானாரே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்கார சொஸ்தமானாரே. சுத்தமாக என்று சொன்னாரே, குஷ்டரோகி சொஸ்தமானாரே. சொஸ்தமாக என்று சொன்னாரே, குஷ்டரோகி சொஸ்தமானாரே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே.
கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. சமாதானத்தை நான் உன் தேசத்திலே, உன்னுடைய வீட்டிலே, உன்னுடைய வாழ்க்கையிலே, உன்னுடைய தொழிலிடத்திலே, உன்னுடைய குடும்பத்திலே நான் கட்டளை போட்டுகிறேன் என்று கர்த்தர் சொல்ல. கட்டளை கூட்டு, சமாதானமே அவனுடைய வீட்டிலே போ, சமாதானமே அவனுடைய வாழ்க்கையை நிரப்பு, சமாதானமே அவனுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து நிரப்பு, சமாதானம் பெருகட்டும் என்று கர்த்தர் கட்டளை போடுவேன்னு சொல்றாங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். காரணம் என்ன? உன்னுடைய வாழ்க்கை இந்த சமாதானம் இன்றைக்கு பறிக்கப்பட்டிருக்கிறது. எரேமியா 16:5 வாசித்து பாருங்க. என் சமாதானத்தையும் இரக்கத்தையும் கிருபையையும் இந்த ஜனத்தை விட்டு எடுத்து போட்டேன். சமாதானத்துக்கு உடைய தெய்வம், சமாதானத்தை தருகிற தெய்வம், சமாதான பிரபுவாகிய தெய்வம் சொல்லுகிறார், இந்த ஜனத்தை விட்டு இந்த சமாதானத்தை நான் வெளியே எடுத்திருக்கிறேன். There is no peace in his home. வீட்டில் நிம்மதி இல்லை, தொழில நிம்மதி இல்லை. கர்த்தர் சமாதானத்தை வெளியே எடுத்திருக்கிறார். ஏனையா சமாதானம் இல்லாமல் இருக்க காரணம் என்ன? சமாதானம் இழக்க காரணம் என்ன? இந்த சமாதானத்தை நான் பெற்றுக்கொள்ள என்ன செய்வேன் என்று கேட்கிறீங்க. கர்த்தர் இந்த காலை வேளையிலே தந்ததை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். நானும் என் மனைவியுமாக இணைந்து இந்த ஜெபித்த நேரத்தில் கர்த்தர் தந்ததை இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில் சமர்ப்பிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஏசாயா 59:8 சொல்கிறது, சமாதான வழியை அறியார்கள், தங்கள் பாதைகளை தாங்களே கோணலாக்கி கொண்டார்கள், அவைகளில் நடக்கிற ஒருவனுக்கும் சமாதானம் இல்லை. கர்த்தர் சமாதானத்தை எடுக்க காரணம் என்ன? நின்ற ஜீவித்தின் சமாதானம் பறிக்கப்படுவான் காரணம் வந்து, நின்ற தொழில் ஸ்தாபனத்தில் அசமாதானம் வருவான் காரணம் வந்து, உன்னுடைய வாழ்க்கையில நிம்மதி இழக்க காரணம் என்ன? என் ஆண்டவர் சொன்னாரு, எடுத்துப்பட்டேன். எடுக்கிறதுக்கு காரணம் என்ன? சமாதான வழியை அறியார்கள். சமாதான வழி. அன்பானவர்களே, சமாதான பிரபு யார்? சமாதானம் ஓதும் இயேசு கிறிஸ்து இவர்தான், 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 இவர்தான். நம்ம தாதி பிதாவின் திருப்பாளர் இவர், அனுகூலர் இவர், மனுவேலர் இவர். சமாதானம் ஓதும் இயேசு கிறிஸ்து இவர்தான், 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 இவர்தான். கர்த்தர் சமாதானத்தை தங்கச்சியே உனக்கு வாழ்க்கை கர்த்தர் வெளியே எடுக்க காரணம் என்ன? உன் பேர் அவளுக்கு சண்டையா? இல்ல, காரணம் சொல்றாரு, சமாதான வழியை அவனுக்கு தெரியாது, அறியாது. ஹல்லேலூயா. தன்னுடைய வழியை, சமாதானத்தின் வழியை தாங்களே கோணலாக்கிட்டாங்க, அதை ட்விஸ்ட் பண்ணிட்டாங்க. தேவன் செயல்படாதபடி ஹல்லேலூயா அதை அப்படியே உடைச்சிட்டாங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய சமாதானம் பைப் சேனல் வீட்டுக்கு வந்து கொண்டிருந்தது. அந்த பைப்பு சேனல் நீ உடைச்சிருக்கன்னு கர்த்தர் சொல்லுகிறார். கோணலாக்கி விட்டாய். உன் வீட்டில் வந்திருந்த சமாதானம், உன் அலங்கத்தில் இருந்த சமாதானம், உன் தொழிலில் இருந்த சமாதானம், ஹல்லேலூயா, அதை நீ உடைத்து இருக்கிறாய். You have broken the pathway of peace. சமாதானத்தின் வழியே ஜேடி ஜெயராஜே நீ உடைச்சிருக்கன்னு கர்த்தர் என்ன பார்த்து சொல்றாரு. ஹல்லேலூயா. கிறிஸ்டோபரே நீ உடைச்சிருக்கன்னு உங்களை பார்த்து சொல்றாரு. தங்கச்சி உங்க பேரை வச்சுக்கிடுங்க, நீங்க உடைச்சிருக்கன்னு என் தேவன் சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கோணலாக்கி கொண்டார்கள். நீ கோணலாக்கி நீ உனக்கு ஒரு பாதையை தயார் பண்ணி நீ டிராவல் பண்ண ஆரம்பிச்சேன்னா என் தேவன் சமாதானம் வருமா? கர்த்தர் தான் சொல்றாரு. ஹல்லேலூயா. அவைகளில் நடக்கிற ஒருவனுக்கும் சமாதானம் இல்லை. ദൈവത്തിന്റെ പാതയെ തൂക്കി ദൂരത്തെറിഞ്ഞിട്ട് സ്വന്തമായിട്ട് വഴികളും വിധികളും മുറകളും ഉണ്ടാക്കി ஆலியா இஷ்டப்படி ஓடுகிற உன்னுடைய வாழ்க்கையில தேவ சமாதானம் பறிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அதை திருப்பி பெறணும்னா என்ன செய்யணும்? 3 சின்ன சிந்தனை குறிப்பு அடுத்த ஒரு 15 நிமிஷத்துல சொல்லி முடிக்கிறேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. லேவியராகமம் 26வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே வேதம் இப்படி சொல்லுகிறது, என்
ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அருமையான தேவனுடைய பிள்ளைய, தெய்வத்தினுடைய சமாதானம் உன்னுடைய வாழ்க்கையில வர வேண்டும் என்றால் ஆண்டவர் சொல்ல முதல் கட்டளை, என் பரிசுத்த ஓய்வு நாளை நீ ஆசரிக்க வேண்டும். தொட்டு பாருங்க, ஓய்வு நாள் எதுக்கு? ஓய்வு நாளை ஆசரித்தவரார் என் தெய்வம். உலக சிருஷ்டிக்கு நேராக ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே நேராக நான் அழைக்கிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் ஆலியா தன்னுடைய வார்த்தையினாலே சகலத்தையும் சிருஷ்டித்தார் 5 நாட்கள். 6வது நாட்களில் அவர் உழைத்தார். அவருடைய உழைப்பு என்ன? மனிதனை உருவாக்குவதற்காக பூமியிலிருந்து மண்ணை எடுத்து தன்னுடைய சொந்த கருத்தினால குழைத்து சேர் உண்டாக்கி சொந்த ரூபத்தில் விக்கிரகத்தை உண்டாக்கி அந்த விக்கிரகத்துக்கு ஜீவ ஆத்துமாவை கொடுத்து சுவாசத்தை ஊதி அவனை ஜீவாத்துமாவாக்கி வைத்தார். 6ஆம் நாளில் மனிதனை உருவாக்கினார். 7ஆம் நாளில் அவர் ஓய்வெடுத்தார். பிரைஸ் தி லார்ட். 6 நாட்களும் உழைத்து 7வது நாள் ஓய்வெடுத்தார். என்ன ஓய்வு? தூங்குறதுக்கு இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் அல்ல நிம்மதியா தூங்குறதுக்கு சண்டை எடுக்கிறாங்க. வாழலியா 7வது நாள்னா ஆலியா வேத புத்தகத்தின் முறைப்படி பார்த்தா சனிக்கிழமை, சாட்டர்டே, செவன்த் டே. அதை சொல்லி இன்னைக்கு ஒரு திருச்சபை கூட நடக்குது, உங்களுக்கு தெரியும். செவன்த் டே அட்வென்டிஸ்ட் அவர்கள் 7ஆம் தேதி சனிக்கிழமை தான் அவங்களுக்கு ஆராதனை. ஆலியா பின்ன நீங்க கேட்கலாம், ஏன் ஆலய சகோதரரே நமக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை? நம்முடைய ஆராதனைகள் இன்றைக்கு வாரத்தினுடைய முதல் நாள் ஆராதனையாக மாறி இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். வாரத்தினுடைய முதல் நாள் ஆண்டவராகிய தெய்வம் உயிர்த்தெழுந்தனர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்த நாளை நாம் ஆராதனையாக கொண்டிருக்கிறோம். அப்படியானால் வாரத்திலே 6 நாளும் உனக்கு எனக்கு உழைக்கிறதுக்கு நீ டியூஷன் படிப்பிக்கலாம், நீ கூலி வேலைக்கு போகலாம், ஆலியா நீ கார் ஓட்டலாம், பைக் ஓட்டலாம், ஏசி மெக்கானிக் பார்க்கலாம், ஆலியா வீடியோ கவரேஜ் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். பிரைஸ் தி லார்ட். 7வது நாள் என் தேவனுக்குரியது. பிரைஸ் தி லார்ட். அருமையான தேவனுடைய பிள்ளையை கர்த்தர் சொல்கிறார், ஆலியா என் ஓய்வு நாளை நீ பரிசுத்த குலைச்சலாக்க கூடாது. ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு எசேக்கியேல் 22:8 வாசி பாருங்க. நீ என் பரிசுத்த வஸ்துக்களை அசட்டை பண்ணி என் ஓய்வு நாட்களை பரிசுத்த குலைச்சலாக்கின என்ற விசுத்த திவசத்தை நீங்கள் அசுத்தமாக்கி. ஸ்தோத்திரம். இன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான். யாருக்கு நாள்? யாருக்கு நாள்? ஆண்டவருக்கு நாள். நீ அலுவலகத்துக்கு போற, அதுல ஒரு நாள் எடுத்து ஆபீசர்ல பேசுவார், எனக்கு லீவு தர மாட்டாங்க. இந்த லீவு யாருகிட்ட கேட்டுட்டு இருக்கிற? பிரைஸ் தி லார்ட். ஓய்வு நாளுக்குரிய லீவு யாரிடத்துல விண்ணப்பம் பண்ணுகிறாய்? ஒருவேளை 10,000மோ 50,000மோ 1,00,000மோ சம்பளம் தரக்கூடிய அவருடைய நிறுவனத்திலிருந்து நிர்வாகத்திலிருந்து ரிட்டன்ல ரிக்வெஸ்ட் கொடுக்கிற இல்லையா? சில அலுவலகத்தில் 3 நாளுக்கு முன்னால கொடுக்கணும், சில அலுவலகத்தில் 7 நாளுக்கு முன்னால கொடுக்கணும். ஆலியா சில அலுவலகத்தில் இம்மிடியேட்டாவும் தருவாங்க. ரிட்டனா ரிக்வெஸ்ட் கொடுத்து நீ லீவு வாங்குறியே. ஹல்லேலூயா. உன்னுடைய பரிசுத்த ஓய்வு நாளுக்கு லீவ் எடுக்கும் பொழுது யாரிடத்துல கேட்டு லீவ் எடுக்கிறாய்? பிரைஸ் தி லார்ட். அன்பான தேவனுடைய பிள்ளையே, பரிசுத்த நாள், தேவனை ஆராதிக்க வேண்டிய நாள். ஹல்லேலூயா. தேவ சமூகத்திலே ஆண்டவரை துதிக்க வேண்டிய நாள். அன்னைக்கு தான் அம்மா மாதிரி சொல்லுவாங்க, மன்னிச்சிருங்க, என் வீட்டிலையும் சொல்றதுதான். ஹல்லேலூயா. வாஷிங் மிஷினில் துணி போடணும், வீடு துடைக்கணும், வீடு தூக்கணும், அது பார்க்கணும், இது பார்க்கணும். அன்னைக்கு ஒரு நாள் தான் நமக்கு டைம் டேபிள்ல நேரம் இருக்குது. காரணம் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்களே. ஆபீஸுக்கு போறேன்னா 10 மணிக்கு போய் சொல்ல, ஆல்ரெடி அங்கே அரசு அதிகாரி கேள்வி கேட்பாரு, ஆல்ரெடி தனியில் போற அதிகாரி கேள்வி கேட்பாரு. இதை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்களே. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணும்னா, நின்ற ஜீவிதம் அனுகிரகிக்கப்படணுமா? தெய்வத்தின் திவசம் தெய்வத்திற்கு கொடுக்கணும். ஹல்லேலூயா. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லையே. என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையில் நித்தமும் நடத்துவார். என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையில் நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியார் உள்ளத்தை நிரப்புவார், பரிசுத்த ஆவியார் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் பெயரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. யாத்திராகமம் 20:10 சொல்லுது, 7ஆம் நாளோ உன் கர்த்தருடைய ஓய்வு நாள்.
வசனம் சொல்லுது, உனக்கு ஓய்வு நாள் இல்ல, உன் கர்த்தருடைய ஓய்வு நாள். That is the holy day meant for our Lord. You have to spend your time with our Lord. Praise the Lord. தேவனோட செலவழிக்கிறதுக்கு தேவன் தந்திருக்கிற ஓய்வு நாள இன்னைக்கு ஹalleluya நம்ம விருப்பப்படி எடுத்துக்கிட்டு அன்னைக்கு தான் டூர் வைப்போம், அன்னைக்கு தான் ஊர் சுத்துவோம், அன்னைக்கு தான் ஹalleluya என்கேஜ்மென்ட் வைப்போம், அன்னைக்கு தான் எல்லாம் உண்டு அதெல்லாம் நடத்துவோம். Praise the Lord. தேவனுடைய பிள்ளையே, பரிசுத்த அலங்காரத்துடன் நீ தெய்வத்தை ஆராதிப்பாய் என்றால் தேவனுடைய மகிமை உனக்குள்ளாக இறங்கி வரும். இதை அசட்டை பண்ணினேன்னா கர்த்தர் காற்றை பிடுங்கி விடுவாரு. நீ நான் காத்திருக்கிறதெல்லாம் பலூன் பறக்கும். காற்று எப்ப பிடுங்கி விடப்படுதோ அது கீழே விழும். அதுக்கப்புறம் முட்டி மோதி ஆண்டவரே மன்னியும் மன்னியும் என்று சொல்லி ஓடுற இல்லையா? இன்றைக்கு நீ திருந்த வேண்டும். இன்றைக்கு நீ நானும் திருந்த, என்னை சாத்து தான் சொல்றேன். பிரைஸ் தி லார்ட். அருமையான தேவனுடைய பிள்ளையே, பரிசுத்த ஓய்வு நாள், தேவ சமூகத்தில் உன்னையும் நீ சமர்ப்பிக்க வேண்டிய நாள். பிரசங்கி 5:1 சொல்லுது, நீ தேவாலயத்துக்கு போகும்பொழுது உன் நடையை காத்துக்கொள்ளாத. வேற விஷயத்துக்குள்ள நான் இப்ப போக விரும்பல. அல்லேலூயா. அன்பானவர்களே, வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது தேவ சமூகத்தில் சமாதானம் இல்லாதவர்கள் வந்தவர்கள் விடுதலை பெற்றதை காண முடியும். ஒரு சம்பவத்தை மட்டும் நான் உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். 1 சாமுவேல் புத்தகம் 1வது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது எல்கானா என்று சொல்ல ஒரு தகப்பன், அவருக்கு 2 ஹalleluya ஸ்தோத்திர மனைவிகள் இருந்தாங்க. காலைல எனக்கு மனைவிகள் ஒரே டிபேட்டா இருந்துச்சு. ஹalleluya நீங்க நம்ம பிரசங்கம் பண்ண போறோம், 2 மனைவி வச்சிருக்காங்க. அல்லேலூயா. அருமையான, அது இன்னைக்கு நமக்கு சட்டத்துக்கு அனுவாதம் இல்லை. அதனால யாரும் 2 மனைவிக்கு போகாதீங்க. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஆஸ் பர் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஒரு ஆளுக்கு ஒரு நபர் கிறிஸ்தவ முறைப்படி 1க்கு 1. இது பழைய ஏற்பாட்டுக்கால ஜஸ்ட் உங்களை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் சொன்னேன். ஹalleluya. இந்த எல்கானாவுக்கு 2 மனைவிகள். ஒருத்தியினுடைய பேர் என்ன தெரியுமா? அன்னாள். ஹalleluya. மற்றவளுக்கு பேர் பெனின்னா. ஏயும் பியும் நல்லா தான் பேர் போட்டிருக்காங்க. ஸ்தோத்திரம். ஒருத்தளுக்கு ஏயில தொடங்குது அன்னாள், மற்றவளுக்கு பில தொடங்குது பெனின்னா. ஹalleluya. 2 பேருக்கும் ஹalleluya இதோ எல்கானா கணவன். இங்கே அந்த வீட்டுக்குள்ளாக ஒரு சம்பவம் நடக்கிறது. ஹalleluya. எல்கானாவுக்கு பிள்ளைகள் கிடைச்சிச்சு. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஒருத்திக்கு பிள்ளை கிடைச்சு, ஒருத்திக்கு பிள்ளை கிடைக்கணும். என்ன நடக்கும்? ஹalleluya இவளை இம்சப்படுத்த ஆரம்பிச்சாங்க. வேதம் சொல்லுது, சக்களத்தினா 2வது பொண்டாட்டி சக்களத்தி. ஹalleluya இவளை வேதனைப்படுத்த ஆரம்பிச்சா. இவளுக்கு இருந்த நிம்மதி எல்லாம் இழந்து போச்சு. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு காரணம், தேவனுடைய ஆசீர்வாதம் கற்பத்தின் கனி அவளுக்கு அடக்கப்பட்டிருந்தது. தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு ஒருவேளை நீ பிள்ளை இல்லாமல் வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். எனக்கு ஒரு பிள்ளை இல்லை என்று சொல்லி அழுகிற பிள்ளையாக இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உன்னுடைய கட்டை உடைக்க போகிறார். ஐ கேன் சேலஞ்ச் யூ. நான் உன்னோட சவால் விட்டு சொல்லுகிறேன், உன்னை நீ ஆண்டவருக்கு இன்றைக்கு கொடுப்பாய் என்றால் இந்த 9ஆம் தேதி 8ஆம் மாதம் 25வது வருடம் இந்த சனிக்கிழமையில தேவன் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். பிரைஸ் தி லார்ட். என் தேவன் ஜீவன் உள்ளவர். அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். என் தெய்வத்தால கூடாதது இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அவளுக்கு சமாதானம். கணவர் நல்ல அன்பா அமைச்சிருக்கிறாரு. ஹalleluya. லட்டு வாங்கிட்டு வந்து 5 லட்டு இவளுக்கு தான் கொடுப்பாரு. ஹalleluya. அவளுக்கு 2 லட்டு தான் கொடுப்பாரு. அப்படியெல்லாம் கனப்படுத்தினார். காரணம், இவள் லீகல் வைஃப், இவள் முதல் மனைவி, அன்பானவள். ஹalleluya. இதெல்லாம் இருந்தாலும் அருமையானவர்களே, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, ஏளனப்படுத்தப்படுகிற அனுபவம். எதுக்கையா நான் வாழ வேண்டும் என்று சொல்லுகிறேன். துக்கமான அனுபவம். ദുഃഖത്തിൻ്റെ പാനപാത്രോ കർത്താവിൻ്റെ കയ്യിൽ തള്ളാ. ദുഃഖത്തിൻ്റെ പാനപാത്രം കർത്താവിൻ്റെ കയ്യിൽ തന്നാ സന്തോഷത്തോടതു വാങ്ങി ഹല്ലേലൂയ പാടിടും ഞാൻ. സന്തോഷത്തോടതു വാങ്ങി ഹല്ലേലൂയ പാടിടും ഞാൻ. ദോഷമായിട്ടൊന്നും എന്നോടെൻ്റെ നാഥൻ ചെയ്യുകയില്ല. ദോഷമായിട്ടൊന്നും എന്നോടെൻ്റെ നാഥൻ ചെയ്യുകയില്ല. എന്നെ അവൻ അടിച്ചാലോ അവനെ സ്നേഹിക്കുള്ളൂ. എന്നെ അവൻ അടിച്ചാലോ അവനെ സ്നേഹിക്കുള്ളൂ. ஒருவேளை தங்கச்சி, நீ பிள்ளை இல்லாம நொந்து கொண்டிருக்கிறியா? தாயே மகளுக்கும் மருமகளுக்கும் பிள்ளைகள் என்று எங்கிக் கொண்டிருக்கிறீர்களா?
உன்னை அடித்த தெய்வம் அரவணைப்பார், கைவிடவே மாட்டார். அருமையான இந்த ஹல்லேலூயா அன்னாள் எத்தனையோ விசை தன்னுடைய அன்பு கணவரத்தில் சொல்லி அழுதிருக்கலாம். ஐயா, எனக்கு ஒரு பிள்ளை இல்லையே, அவளுக்கு பிள்ளை இருக்குது என்று ஏங்கி இருக்கலாம். ஆனால் இவள் ஒரு விசை ஆலயத்துக்கு போகிற நேரத்தில் தன்னுடைய கணவரிடத்தில் சொல்ல, ஐயா அன்பையான கணவரே, எனக்கு தேவ சமூகத்தில் செல்ல வேண்டும், என் தேவனோடு எனக்கு பேச வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். பரிசுத்த ஓய்வு நாள் எதற்கு? பரிசுத்த ஆராதனை எதுக்கு? ஹல்லேலூயா. அங்கே உன்னுடைய என்னுடைய ஃபேஷன் பேரடுக்கு கிடையாது. இன்றைக்கு ஆலயங்கள் ஃபேஷன் பேரட் சென்டரா மாறிக்கொண்டிருக்கிறது. ஆராதனைக்காக நீ செல்ல வேண்டும். ஆராதனைக்காக தேவன் ஆரம்பித்த இடம். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நமக்கு தரையில முழங்கால் படி வேணும்னா முடியாது. அழிய பட்டு சாதி எல்லாம் கெட்டு போகும். தேவனுடைய பிள்ளையே, தேவனை ஆராதிக்கின்ற இடத்திலே நீ நானும் எதற்காக அழைக்கப்படுகிறோம்? தேவனோடு பேசுவதற்கு, அப்பாவோடு பேசுவதற்கு, நம்முடைய பிரச்சனைகளை சொல்லுவதற்கு. ஸ்தோத்திரம். ஆதி ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவராகிய தெய்வம் வெயிலாகிற வேளையில இறங்கி வந்து அவர்களை பேசுகிற தெய்வம். இன்றைக்கு நீ ஆலயத்திலே பரிசுத்த ஓய்வு நாளிலே ஆண்டவருடைய சமுத்திரம் முழங்கால் படி போடும்பொழுது அவர் இறங்கி உன்னோடு பேசுவார். அண்ணா சொன்ன, ஐயா நான் ஆலயத்தில் போய் தேவ சமுத்திரம் அழ போறேன். போன பாருங்க, தேவ சமுத்திரம் அழ ஆரம்பிச்சா. ஹல்லேலூயா. தன்னுடைய பாரங்களை எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சா. நம்ம ஜீவிதத்துல எல்லா கண்ணீரின் அவஸ்தைகளை ஒன்னொன்னாட்டு நிறுத்துவன் தொடங்கி. அவ சொல்லியிருக்கலாம், ஐயா அவ என்னை ஏளனப்படுத்துகிறா, இவ என்னை ஏளனப்படுத்துகிறா, என்னை பார்த்து வேதனைப்பட, என்னை பார்த்து கேள்வியோட்டுக்கிறா. ஹல்லேலூயா. எல்லாத்தையும் தேவ சமூகத்தில் கண்ணீரோடு ஊற்றினான். ஹல்லேலூயா. அருமையான பார்த்திருந்தவங்க கூட இவ தண்ணி அடிச்சுட்டு இருக்கிறான்னு அவ்வளவுக்கு உள்ளம் உடைந்தது. அவள் தேவ சமூகத்தில் அழுத்தாள். ஹல்லேலூயா. நடந்தது என்ன தெரியுமா? 1 சாமுவேல் 1:27 சொல்லுது, நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தை எனக்கு கட்டளையிட்டார். பிரைஸ் தி லார்ட். தேவனிடத்தில் கேட்ட எனக்கு சமாதானம் இல்லை, பிள்ளை இல்லாத சமாதானம் இல்லை. கர்த்தர் கேட்டு கட்டளை போட்டார். கர்த்தர் கட்டளை போட்டா nobody can stop you. ஆரால நிறுத்த முடியாது. உன் பிள்ளையுடைய ஆசீர்வாதத்தை இன்றைக்கு தடையா இருக்குதா? தேவனிடத்தில் அழுகையோடு கேள், அவர் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. தாம் ஓய்வு நாளிலே தேவனுடைய ஆலயத்திலே அவன் கடந்து சென்று ஹல்லேலூயா தேவனோடு கேட்டாள். தேவன் கட்டளையிட்டார். கட்டளையிட்டா அது அப்படியே நடக்கும். அவருடைய கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டது. ஒரு குட்டி சாமுவேலை பெற்றெடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். ஊழியக்காரனாக தீர்க்கதரிசியாக மாற்றினார். அந்த தெய்வம் உங்களுக்கு அதிசயம் செய்ய போகிறார். 2வது லேவியராகம 26வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, பயபக்தியாயிருக்க வேண்டும். எப்படி? ஹல்லேலூயா. சமாதானம் வேணும், என்ன வேணும்? பயமும் பக்தியும் வேணும். இன்னைக்கு இது ரெண்டா நம்மகிட்ட இல்லை. நம்மகிட்ட இருக்கிறது கொலையும் கத்தியும் தான் கையில் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிச்சுவாவோட அறிவாளோட கோயிலுக்கு போறாங்க. தேவனுடைய பிள்ளையே, நான் பிச்சுவான்னு சொன்ன உடனே இரும்பில் உள்ள கடாரையை சொல்லல, அதை விட பெரிய பிச்சுவா நாவாகிய பிச்சுவாவையும் கொண்டு போறோம். யாரை எங்கெல்லாம் வெட்ட முடியுமோ அப்படியே வெட்டி சாய்த்து கொண்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்லுகிறார், பயபக்தியாயிருக்க வேண்டும். லேவியராகம 22:2 என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைய, நம்ம நாவு இருக்குது. ஹல்லேலூயா. இந்த நாவுக்கு லைசன்ஸ் இல்லை, அதில் எலும்பு கிடையாது, அது கண்ட்ரோல் பண்ண முடியாது. என்ன வேணாலும் எப்போ வேணாலும் சொல்லு. ஸ்தோத்திரம். தன் நாவை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பயபக்தி தேவை. நம்முடைய பக்தியை விலையிறுத்தி பாருங்க. பயத்தை தெய்வ பயம்னு சொல்லும்போது தேவ பயம். பிரைஸ் தி லார்ட். 2 பயம் உண்டு. ஒன்று பிசாசை கண்டுள்ள பயம், உலகத்தை கண்டுள்ள பயம், மற்றொன்று தேவனை கண்டுள்ள பயம். பிரைஸ் தி லார்ட். ஒரு விசை கன்னியாகுமரியில் ஹல்லேலூயா மகளிர் திட்டத்தில் ஒரு அலுவலர் இருந்தார். அவருடைய பேர் சிவசுப்பிரமணியம். அவர் ஒரு விசை என்னுடைய அலுவலகத்துக்கு வந்த பொழுது, நான் இன்றைக்கு PWDSல டைரக்டராக இருந்த வேலை என் அலுவலகத்தில் வந்துருச்சு. ஜெயராஜ் சார், உங்க கிறிஸ்தவங்களுக்கு ஒருத்தருக்கும் தெய்வ பயமே இல்லைன்னாரு. நான் கேட்ட, என்னையா நீங்க இப்படி எங்களை கிண்டல் அடிக்கிறீங்கன்னா? இல்லை சார், நான் ஒரு கான்வென்ட்ல தான் படித்தேன். ஹல்லேலூயா. உங்க தெய்வம் இயேசுசாமி இருக்கிறாரு, அவரை கண்ட யாருக்கு தான் பயம் வரும்? ஒரு சிலுவையில் தலையில முள்ளும் வச்சு அல்லைய கைகளில் ஆணி அடிச்சு நகர முடியாதவராக அப்படியே தலை சாட்சி இருக்கார, இவரை பார்த்தா யாருக்கு பயம் வரும்? எங்களுடைய சாமிமாரை பாருங்க.
அவங்க கையில் இருக்கிற ஆயுதத்தை பார்க்கும்போ ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், அவருடைய கண்ணுடைய கூர்மையை பார்க்கும்போ, அவருடைய பல்லினுடைய ஹல்லேலூயா நீளத்தை பார்க்கும்போ ஆட்டோமேட்டிக்கா பயம் வரும். ஐயா என்ன சொன்ன உண்மைதானே தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு நமக்கு தெய்வ பயம் இல்லாத ஒரு அனுபவத்துக்கு நேராக போய்கொண்டிருக்கிறோம். பய பக்தியாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். ஆலியா யாத்திராகமம் 20:3 சொல்லுது, என்னை என்று உனக்கு வேற தேவர்கள் உண்டாய் இருக்க வேண்டாம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நம்ம குளத்திலையும் குளிப்போம், குட்டையிலையும் குளிப்போம். ஆலியா இங்க போன இங்க, அங்க போன அங்க, தோசை மாதிரி மாற்றி 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 போடுறது. விசுவாசம் தோசை மாதிரி இல்லைங்க, அப்ப மாதிரி இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஆலியா அங்க இங்க தூக்கி போடடா, இயேசுவோடு சேர்ந்து இருக்கணும். அதான் பக்தர் சொல்றான், യേശുവോട് ചേർന്നിരിപ്പത് പ്രമോദമേ, യേശുവിനായി ജീവിക്കുന്നത് ഭാഗ്യമേ. യേശുവോട് ചേർന്നിരിപ്പത് പ്രമോദമേ, യേശുവിനായി ജീവിക്കുന്നത് ഭാഗ്യമേ. ആശ തന്നോടെന്നും എന്നിൽ വർദ്ധിച്ചിടുന്നേ, ആശ തന്നോടെന്നും വർദ്ധിച്ചിടുന്നേ. ആശ തന്റെ കൂടെ വാഴാൻ കാക്ഷിച്ചിടുന്നേ, ആശ തന്റെ കൂടെ വാഴാൻ കാക്ഷിച്ചിടുന്നേ. യേശുവോട് ചേർന്നിരിപ്പത് പ്രമോദമേ, യേശുവിനായി ജീവിക്കുന്നത് ഭാഗ്യമേ. ஓசியா 6:4 சொல்லுது, உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தை போலவும் விடியற்காலையில் தோன்றும் பனியை போலவும் ஒழிந்து போகிறது. நம்ம பக்தி அவ்வளவுதாங்க. ஆலியா ஆமென் ஸ்தோத்திரம். காலையில் காண்ற மேகம், விடியற்காலையில் பனி, அதை போல ஸ்தோத்திரம். அப்பப்ப சுச்சானாவும் அப்பப்ப ஆஃபாவும். பிரைஸ் தி லார்ட். கோயில்ல போகும்போது எல்லா பக்தி அபிஷேகம் ஆராதனை, எவ்வளவு அபிஷேகம். ஆனா மற்ற நேரத்தில் அதுக்கு நேர விபரீதம் இல்லை. இதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மிகா 7 சொல்லுது, 7:2 சொல்லுது, தேசத்தில் பக்தி உள்ளவன் நற்றி போகிறான். இன்னைக்கு மனுஷனுடைய தெய்வ பக்தி அற்று போகிறது. ஆண்டவருடைய வார்த்தை, நீ சமாதானத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால் பயபக்தி, தெய்வ பேரில் உள்ள வைராக்கியமான பக்தி உனக்கு தேவை. கர்த்தர் எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும் என்ற ஒரு பக்தி உண்டு என்றால் நீ அதிசயத்தை காண முடியும். ஸ்தோத்திரம். தானியேலின் புத்தகம் 3வது அதிகாரம் வீடுகளில் போய் வாசியுங்கள். சத்ரக், மேஷக், ஆபேத்நேகோ என்ற சில 3 சகோதரர்கள், அரசு ஆணை, இந்த விக்கிரகத்தை நீ நமஸ்காரம் பண்ணணும், ஸ்துதிக்க வேண்டும். அன்புக்குரிய தெய்வத்தினுடைய பிள்ளைய, துதிக்கப்படாவிட்டால் அக்கினி குண்டத்தில் தூக்கி வீசப்படுவீர்கள். இப்படிப்பட்ட விசுவாச சோதனைகள் வரும் பொழுது நம்மளை அநேகர் விழுந்து போகிறோம் அல்லவா. இந்த 3 சகோதரர் என்ன சொன்னார் தெரியுமா? ഈ 3 യുവാക്കളും പറഞ്ഞെന്തറിയാമോ? ഞങ്ങൾ മരിക്കേണ്ടി വന്നാലും, நாங்கள் சாக வேண்டி வந்தாலும், இந்த நெருப்பத்தில் எரிந்து கரிக்கட்டை ஆக வேண்டி வந்தாலும் நாங்கள் கூட தெய்வத்தை விட்டு மாறவே மாட்டோம். ஸ்தோத்திரம். இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே எந்த நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. 2024 ஆண்டு இதோ டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி என்னுடைய வேலைக்கு நெருக்கம் வந்த நேரம். ஹல்லேலூயா. அன்னைக்கு என்ன செய்யணும்? நிர்வாணம் சொல்லிச்சு, நீ பிரசங்கம் பண்ணணும்னா 58 வயசுக்கு பிறகு, இப்ப பிரசங்கம் பண்ணா வேலை விட்டு இறங்கு. நானும் என்னுடைய மனைவியும் பிள்ளைகளுமா எடுத்துக்கொண்ட முடிவு என்ன தெரியுமா? ஆலியா என் மகன் சொன்ன, அப்பா நமக்கு ஊழியம் போதும், அதை விடுங்க, ஸ்தோத்திரம், இறங்குங்க, கர்த்தர் நம்மளை நடத்துவார். இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே எந்த நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. இயேசு போதும்னு இறங்குறது அல்வா சாப்பிடுறது மாதிரி இல்லைங்க. ஆலியா முள்ளில் நடக்கிறது மாதிரி. ஆலியா சத்ரு உங்களை என்னெல்லாம் நெருக்க முடியுமோ அத்தனை நெருக்குவான். ஆலியா ஆனாலும் தெய்வம் உங்களையும் என்னையும் கைவிட மாட்டார். பிரைஸ் தி லார்ட். இந்த 3 சகோதரர்களும் சொன்னார்கள், நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் மட்டும் எங்களுக்கு போதும். கையையும் காலையும் கட்டி நாங்க தூக்கி எடுத்து தீக்குழிக்குள்ள போட்டுட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். அன்பான தேவனுடைய பிள்ளைய, கர்த்தர் அங்கே இறங்கி வந்தார். அருமையான தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் விடுவிக்கும்படியாக ஹல்லேலூயா இறங்கி வந்து அந்த இடத்துல அதிசயம் செய்தார். ஸ்தோத்திரம். அதற்குள்ளாக தேவனுடைய மகிமை இறங்குகிறது. ராஜாவுடைய பிரதிகள் பார்க்கிறார்கள், ஐயா 3 பேர் தான் மட்டும், 4வது ஒரு நபர் மனி தேவ சாயலுக்கு ஒப்பானவர் நடந்து கொண்டிருக்கிறார். ஆலியா உன்னை விடுவிக்க என் தேவன் இறங்கி வந்து அதிசயம் செய்வார். சமாதானம் இல்லாமல் இருந்த அந்த சகோதரருடைய மத்தியில் சமாதான பிரபுவாகிய தேவன் இறங்கி வந்தார். அவர்களை விடுவித்தார். தீயால் அவரை தொட முடியல. அவர்கள் விடுதலை பெற்று தேவனை மகிமைப்படுத்தினார்கள். தேசம்
அதிசயத்தை கொண்டது. 3வது அதிகாரம் வாசிக்கும் பொழுது லேவியராகமம் 26:3 சொல்லுது, என் கட்டளைகளின் படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும். கட்டளைகளின் படி நடக்கணும், கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும். கட்டளை என்று சொல்வது ஹல்லேலூயா நடைமுறைப்படுத்த வேண்டியது. கற்பனை என்று சொல்வது கடைபிடிக்க வேண்டியது. ஸ்தோத்திரம். கடைபிடிப்பதற்கும் நடைமுறைப்படுத்துவதற்கும் வித்தியாசம் உண்டு. அருமையானவர்களே, வேதம் சொல்ற கட்டளைகளின் படி நீ நடந்தா, ஆண்டவருடைய வசனத்தின்படி நடந்தா, ஆண்டவருடைய ஆலோசனையின்படி நடந்தா உன்னுடைய வீட்டிலே சமாதானம் கடந்து வரும். 1 யோவான் 2:4 சொல்லுது, அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாதவன் பெரியனாயிருக்கிறான், அவனிடத்தில் சத்தியம் இல்லை. கர்த்தருடைய கற்பனைகளை எல்லாம் கைக்கொள்ள வேண்டும் என்று உபாகமம் 13:7 சொல்லுது. ஆகையால் நீங்கள் உங்கள் பிதாக்கள் தொடங்கி என் கட்டளைகளை கைக்கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகினீர்கள் என்று மல்கியா 3:7 ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரிய தெய்வத்தினுடைய பிள்ளைய, கர்த்தர் உன்னை நேசிக்கிறார், உன்னை ஆசீர்வதிக்க போதுமானவர். ஹல்லேலூயா. இனி ஒரு நபரை நான் உங்கள் மத்தியிலே கொண்டு வருகிறேன். அவருடைய பேர் தான் ஆபிரகாம். கல்தையருடைய தேசத்தில் கல்லையும் மண்ணையும் நமஸ்கரித்துக் கொண்டிருந்த மனிதனுடைய குலத்திலிருந்து தேராகனுடைய புத்திரனை கர்த்தர் தெரிந்தெடுத்து அழைத்தவர் தான், அழைக்கப்பட்டவன் தான் ஆபிரகாம். பிள்ளைகள் இல்லாமல் இருந்தது. 100வது வயதிலே பிள்ளையை கொடுத்தார். ஆமென். அன்புக்குரிய தெய்வத்தினுடைய பிள்ளையே, இந்த 100வது வயதில் பிள்ளை கிடைத்த பொழுது அவனுக்கு சந்தோஷம் சமாதானம் வந்துச்சு. சந்தோஷத்தோடு சமாதானத்தோடும் இருந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஒரு அசமாதானம் வந்தது. சமாதானம் இல்லாத சூழ்நிலை வந்தது. அவனுக்கு ஒரு விசுவாச சோதனை வந்தது. பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பிள்ளையே, கர்த்தரை நேசிக்கிறான் என்றால் சில நேரங்களில் இப்படிப்பட்ட சோதனைகள் வருவது சகஜம், நிச்சயம். அவர் கூப்பிட்டு சொன்னார், என்ன தெரியுமா? இதோ ஆதியாகமம் 22வது அதிகாரம் 2வது வசனத்தில், பிரைஸ் தி லார்ட், ஆபிரகாமே, நான் உனக்கு தந்த ஏகசுதன் ஒரே பிள்ளை அவனை நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை எனக்காக தகன பலியிடு. எவ்வளவு கொடூரமான தெய்வம் நம்ம நினைப்போம் இல்லையா? கொடுத்ததே ஒரு பிள்ளை, அந்த பிள்ளையை கொண்டு கொலை பண்ண சொல்ற. ஸ்தோத்திரம். அவனுக்குள்ளாக ஒரே கன்ஃபியூஷன். கொல்லணுமா கொல்லிடணுமா, பலியிடணுமா. மனைவிட்ட சொன்னா அடி கிடைக்கும். ஹல்லேலூயா. வேலைக்காட்ட சொன்னா ரகசிய மனைவி கிட்ட போயிடும். அப்படியே ரகசியமாக வைத்துக் கொண்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுத்த புறப்பட்டு போனான் பிள்ளையும் கொண்டு மோரியா மலையில். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கட்டளைகளை நிறைவேற்றும்படியா, கர்த்தருடைய கட்டளைகள் கீழ்ப்படும்படியா உள்ளத்தில் வேதனை தான், சந்தேகப்படவே இல்லை. சட்டம் சந்தேகம் இல்லாமல் புறப்பட்டு போகிறார். தேவனுடைய பிள்ளைய, உன் வாழ்க்கையில தேவன் அதிசயம் செய்ய வேண்டுமா? நீ சந்தேகப்படக்கூடாது. அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, தேவனை நீ நம்பின அதிசயம் காண்பார். பரிச்சமட்டிலிருந்து மலையாளத்தில் வந்து ஒரு சகோதரி சாட்சி சொன்னாங்க. இல்ல, எல்லா பரிசோதனையும் பண்ணணும். ஒவ்வொரு தடவை கூப்பிடாங்க, சாரே எனக்கு எங்க பிரச்சனை இன்னதான ஆவியானவர் சொல்ல, நீ சொல்லு ஒண்ணு இல்லைன்னு சொல்லு. நான் சொன்னா நடக்காதுங்க, என் அப்பன் சொன்னா நடக்கும். பிரைஸ் தி லார்ட். அவர் சொல்றாரு, ஒண்ணும் இல்ல என்று வர்றா. ஒரு 4 தடவை 5 தடவை பண்ணியிருப்பாங்க ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு போறதுக்கு முன்னுக்கு. ஹல்லேலூயா. ஒன்றுமில்லை. அங்க போய் பரிசோதனை பண்ணா ஒண்ணுமே இல்லை. டாக்டர் சொன்னதை கேட்டீங்க இல்லையா? என்ற மெடிக்கல் சயின்ஸ்ல இதுன்னு ஒண்ணுமில்லை, இது ரோகமில்லை. பிரைஸ் தி லார்ட். கடைசியா சொன்னாங்க பயாப்சி பண்ணணும். என்ன பண்ணுங்க, ஒன்றும் இருக்காது, கொஞ்சம் பணம் தான் போகும், பண்ணிட்டு வாங்க. தேவனுடைய பிள்ளையே, ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். என் தேவனுடைய சமூகத்தை விட்டு நீ தூரம் போனேன்னா, என் தேவனுடைய சமூகத்தை விட்டு அகலம் போனேன்னா, என் தேவனுடைய சமூகத்துக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்தை நீ கொடுக்க இல்லைன்னா இப்படிப்பட்ட சோதனைகள் வரும். அவங்க அப்படி செஞ்சாங்க நான் சொல்லல. ஹல்லேலூயா. சோதனைகள் வரும். இந்த சோதனைகள் வரும்படி சிலப்போ சேர்ந்து இருக்கவங்களை சோதனை வரத்தான் செய்யும். ஆபிரகாம் தூரம் போல, அப்புறம் ஆண்டவரோட தான். ஆனால் ஆபிரகாமை கர்த்தர் விசுவாசிகளின் தகப்பனாக மாற்றுவதற்கு திட்டம் வைத்தார். ஸ்தோத்திரம். உனக்கு எல்லாத்தையும் கர்த்தர் பறித்து மாற்றுகிறார் என்றால், யோபுகிற எல்லாத்தையும் பறித்து மாற்றினாரு. மக்கள், பிள்ளைகள், மருமக்கள், பேரமக்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டாரு. சொத்து சுதந்திரம் மேடு எல்லாம் வச்சு
அல்லேலூயா. என் தேவன் மகிமைப்படுவதற்கு இன்றைக்கு உன்னை ஒரு பாத்திரமாக மாற்ற விரும்புகிறார். ஒருவேளை யோபுவுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை நடக்காமல் இருந்தால் வேத புஸ்தகத்தில் யோபுனுடைய வரலாறு வந்திருக்காது. உன்னை ஜீவ புஸ்தகத்தில் எழுதி ஜீவ வரலாறு உள்ளவனாக உன்னை மாற்றுவதற்கு இந்த சோதனைகள் வருகிறது என்பதை உணர்ந்து கொண்டு தேவ சமூகத்தில் நீ அடங்கி ஜெபிப்பாய் என்றால் அற்புதத்தை காண முடியும். போற வழியிலே அவனுக்கு மனசுக்குள்ள தயக்கிறது, அவ என்ன சொல்லுவாளோ என்னவோ. அல்லேலூயா ஸ்தோத்திரம். நான் என்ன கூட பாதி வழியில் ரிட்டர்ன் ஆயிருப்பேன் அல்லட்டா. ஆளுநர் வீட்டில் போகும்போது சண்டை கிடைக்கணும்னு சொல்லிட்டு அப்படி திரும்பி போய் ஸ்தோத்திரம். ஆனால் அவன் திரும்பவே இல்லை. நேரே போனான், மோரியா மலைக்கு போனான். ஆளுலியா பாதி வாழ்ந்த அலியா நடந்து போகிற தூரத்துக்கு வந்த உள்ளது வேலைக்காரங்க விட்டான். பிள்ளையும் கொண்டு நடந்து மலைக்கு போனான். அல்லேலூயா. அங்கே போய் இதோ யாக பிடத்தை தயார் பண்ணினா கொண்டு போன கொலக்கத்தையை கையில் எடுத்தான். அல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய கட்டளையை நான் நிறைவேற்ற போறேன்னு சொல்லி அவன் கரத்தை எடுத்த பொழுது என் தெய்வம் கருணையுள்ள தெய்வம், கைவிடாத தெய்வம், ஆபிரகாமே என்று கூப்பிட்டாள். தங்கச்சியே, உன்னை இன்றைக்கு பேர் சொல்லி அழைத்து உன்னை ஆசீர்வதிக்க போற. பிள்ளை மேல கை வைக்காதடா. அங்க பாரு, அங்க ஒரு ஆட்டுக்குட்டியை நான் ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன். அதை கொண்டு நீ தகன பலி போடு. உன் பிள்ளை கொண்டு வீட்டுக்கு போ, மகிழ்ச்சியோடு போய் என்று சொன்ன ஸ்தோத்திரம். ஆல்ரெடி ஆபிரகாமுடைய அசமாதானம், சமாதானம் இல்லாத சூழ்நிலையை கடைசி நேரத்தில் என் தேவன் மாற்றி ஆல்ரெடி அவனை விடுதலையாக்கி அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆசீர்வதித்தார். ஸ்தோத்திரம். பிள்ளையாண்டன் மேல் கை போடாத என்று சொன்னப்பவே அவனுக்கு நிம்மதி உள்ளே வந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க மகனே, ஒருவேளை நீ தூர நாட்டில் இருக்கலாம், வெளிநாட்டில் இருந்து கேட்கலாம், மருத்துவமனையில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கலாம், வீட்டில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கலாம். உன்னை விடுவிக்க இயேசு வந்திருக்கிறார். உனக்கு சமாதானம் தர இயேசு வந்திருக்கிறார். உன்னை விடுதலையாக்க போகிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இதோ ஆபிரகாமே, பிள்ளையாண்டன் மேல கை வைக்காதே, நீ ஆளி அங்க காண்கிற ஆட்டை எனக்கு பலியிடு என்று சொல்லி அவனை விசுவாசியின் தகப்பனாக மாற்றினார். இன்றைக்கு தேவனுடைய ஆலியா இதோ ஒரு சாட்சியாக, தேவ பிள்ளையாக உன்னை மாற்ற ஆயத்தப்படுகிறார். கண்களை மூடுவோமா? இந்த ஆசீர்வாதத்தை சொந்தமாக்க நம்மை தயார்படுத்துவோமா? தேசத்திலே சமாதானம், உன் வீட்டிலே சமாதானம், சமாதானம் இல்லாமல் வந்திருக்கிற தங்கச்சி, உனக்கு திவ்ய சமாதானத்தை கத்தற. 3 காரியம் மறக்காத. நாளைக்கு பரிசுத்த ஓய்வு நாள், கோயிலில் கள்ள அடிக்காத, ஆண்டோட சமத்துல போ, அழு. அல்லேலூயா ஸ்தோத்திரம். பயபக்தி வாழ்வு முழுமையா இருக்கட்டும். அல்லேலூயா ஸ்தோத்திரம். தேவனுடைய கட்டளைகளின்படி நடக்க தாமதியாதே, காலம் நிறுத்தாதே. தேவனோடு செய்த உடன்படிக்கை நிறைவேற்றுவதற்கு அல்லேலூயா அஜாக்கிரதையாயிராது. எல்லாரும் அப்படி எழுந்திருப்போம். நம் தெய்வத்தை துதிக்க போறோம். பிரைஸ் தலா. அருமையான அடுத்த 5 நிமிஷத்தில் நான் ஜெபித்து முடிப்பேன். நேரம் கடந்து போய் விட்டது. அல்லேலூயா பிரைஸ் தலா. எல்லாரும் ஆண்டவரோட ஒப்புரவாகுங்க. ஆண்டவர் சொல்ல தேசத்தில் அல்லேலூயா. ஜெயராஜ், உன்னுடைய வீட்டில் நான் சமாதானம் தருவேன்னு சொல்றாரு. உங்க பேரை வச்சுக்கிடுங்க. அல்லேலூயா. உன் வீட்டில் நான் சமாதானத்தை தருகிறேன், கட்டளை போடுகிறேன் கர்த்தர் சொல்லுகிறார். அதை சொந்தமாக்குறதுக்கு 3 முக்கியமான காரியங்களை கர்த்தர் சொன்னார். அதுல எதாவது ஒண்ணு குறைவுண்டனால இன்னைக்கு நீ திரும்பு, மனம் திரும்பு. தேவ சமுத்திர அர்ப்பணி, ஆண்டவருடைய சமுத்திர கொடு. என் தேவ மகிமை இறங்குகிறது. பிரைஸ் தல்லா. எல்லாரும் அப்படியே ஆராதிப்போம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாக யதார்த்த மனசோடு தெய்வத்தை ஆராதிக்காட்டே. உண்மையாக தேடுபுரி உள்ளத்தில் வந்திடுவார். நோய்களெல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். நோய்களெல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே
சுகம் தருவார். பேய்களெல்லாம் நடுநடுங்கும். இன்றைக்கு நடக்க போகிறது. உன்னை பெருமுன்னே கட்டின கட்டு உடையப் போகிறது. பேய்களெல்லாம் நடுநடுங்கும். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பாய், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பாய், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். வருத்தத்தோடு கழிப்பதுமே பரலோகத்தின் அக்கினி, விடுவிக்கிற அக்கினி, கட்டவிழ்க்க அக்கினி, கட்டளை போட அக்கினி. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை தட்டி தெய்வீக கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி. ஓ ஜீசஸ், தேவ மகிமை. Thank you Jesus, thank you Jesus, thank you master, thank you master, thank you master. தேவ கிருபை 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 கிருபை. ஆமென் ஆமென். எல்லாரும் ஆண்டவரை துதிங்க. துதி 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 துதி. ஆமென். சகலபரா வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். அற்புத வல்லமை, அபிஷேக வல்லமை, கட்டவிழ்க்க வல்லமை, விடுவிக்கிற வல்லமை, சாபத்தீடான மந்திரவாத கட்டுகள் உடைகிட்ட வல்லமை. யார் யாருடைய சரத்துல பிசாசுடைய தாக்கம் இருக்கிறதோ அவைகளெல்லாம் நீங்கி போகட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும். மந்திரவாத கட்டுகள், பில்லிசூரிய கட்டுகள், நோயினுடைய கட்டுகள், ஆலய கற்பத்திற்கரிய கட்டின கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் அரட்டுமே. ஆமென். ஓ ஜீசஸ், ஓ ஜீசஸ், ஓ ஜீசஸ். உம்முடைய வல்லமை இறங்கட்டும். வல்லமை 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 எல்லாரும். ஆமென். பவர் பவர். The Holy Ghost is moving. பரிசுத்த ஆவியானவர் அசைவாடிக் கொண்டிருக்கிறார். Hallelujah. The divine healing power is coming down. தேவனுடைய குணமாக்க வல்லமை இதோ இறங்கி உன்னை தொட்டு கொண்டிருக்கிறது. எல்லாரும் விசுவாசத்தோடு விசுவாசத்தோடு சமாதான பிரபுவே, சமாதான பிரபுவே, சௌக்கியத்தின் பிரபுவே, அற்புதத்தின் தெய்வமே, நீர் அதிசயம் செய்யும். ஆமென். எல்லாரும் ஆமென். ஹalleluya. ஓ ரமணன சங்கல பரதன அற்புதங்கள் 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 இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஓ டிவைன் ஹீலிங் பவர் தேவமே, இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அதிசயம் நடக்கட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் அதிசயம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கட்டிகள் கரையட்டும், முழைகள் மாறட்டும், பாருங்கள் தீரட்டும், வீடு இல்லாத சூழல்கள் மாறட்டும், அதிசயம் நடக்கட்டுமே. ஹalleluya. ஓ ஜீசஸ், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அற்புதம் 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 வண்டர்ஸ் அண்ட் மிராக்கிள்ஸ் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பெதஸ்தா குளத்தின் கரையில் இருந்த மனிதனை சுகமாக்கின இயேசுவின் மகிமை. ஆமென். இப்பொழுது 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 விடுதலையை கொண்டு வரட்டும் ஆண்டவரே. யார் அந்த ஜான்சன்? இயேசு உங்களை விடுவிக்கிறார். தேவனை மகிமைப்படுத்து. உடைய சரீரத்துக்குள்ள பலவீனம் நீங்கி போகிறது. நன்றி கர்த்தாவே. ஒரு சகோதரர் சமாதானம் இல்லாதபடி ஹalleluya. ஆமென். இந்த இடத்துல நீ வந்திருக்கிறாய், முதல் முறையாக வந்திருக்கிறாய். இயேசுவின் சமாதானமுடைய வீட்டுக்குள்ளாக வருகிறது. ஆமென். நன்றி 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 நன்றி. அற்புதங்கள் நடக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். யார் அந்த ஜெயந்தி? இயேசுவை விடுவிக்கிறார். உன்னுடைய உதர சம்பந்த வியாதி இயேசுவின் நாமத்தில் குணமாகிறது.
நன்றி. அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே, அற்புதங்கள் நடக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். தேவனுடைய சமூகத்தில் அழுகையோடு ஜெபித்துக் கொடுக்கிற சகோதரர் ஸ்டீபன் இயேசுவை அழைக்கிறார். இயேசுவை விളിക്കുന്നു. இயேசுவுக்கு அற்புதம் செய்ய போகிறார். நன்றி, நன்றி கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே. தேவனுடைய அதிசயம், தேவனுடைய அற்புதம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிறது. நன்றி கர்த்தாவே. கடந்த 3.5 மாத காலமா ஆலலியா தீராத தலைவலினால 2 மருத்துவமனைகள் சென்று சுகமில்லாமல் வேதனையோட ஒரு சகோதரங்க இருக்கிறீங்க. உங்களை இயேசுவின் வல்லமை தொட்டுகிறது. ஆமென். அற்புதம் நடக்குது, அற்புதம் நடக்குது, அற்புதம் நடக்குது. ஹalleluya. சவால் விடுகிற மந்திரவாதிகளை கர்த்தர் அழித்துக் கொண்டு உங்களை விடுவிக்கிறார். தேவனை மகிமைப்படுத்துங்க. நன்றி கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. விசுவாசம் உள்ள பிள்ளைகள் எல்லாம் விசுவாசத்தோட வருதுகிறத உயர்த்துங்க. அற்புதம் நடக்கிற நேரம் இது. என் இயேசுவின் வல்லமை இறங்கி கொண்டிருக்கிற நேரம் இது. உங்க சரீரத்துல கட்டிகள் முளைகள் கரைந்து போகிற நேரம் இது. சரீரம் முழுவதும் அரிப்பினால ஒரு அருமையான ஆளுடைய மகளுங்க வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார். அலர்ஜி என்று சொல்லி மறந்துறது சௌக்கியம் இல்ல. இயேசுவின் வல்லமை என்னை தொட்டுகிறது. ரைட் நவ, இப்பொழுது அற்புதம், இப்பொழுது அற்புதம், இப்பொழுது அதிசயம். ஹalleluya. பீலா என்று சொல்ல சகோதரியே கர்த்தர் பெயர் சொல்லி அழைக்கிறார். நீ மன குழப்பத்தோடு வந்திருக்கிறாய். தேவ சமூகத்தில் உடன்படிக்கை பண்ணு, பொருத்தனை பண்ணு. நீ அதிசயத்தை அனுபவிக்க போகிறாய். உன் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளை கர்த்தர் ஒன்றுமில்லாமல் ஆக்கி உனக்கு நிம்மதியை கட்டளை போடுகிறார். உன் அலங்கத்திலே சமாதானம் இந்த நாள் முதல் பெருகும், பெருக்கெடுத்து ஓடும். தேவனை துதி. விசுவாசத்தில் வருதுகிற விழுத்து கொடுப்பான். ஆண்டவரே, யார் யாரெல்லாம் வருதுகிறது வந்து ஜெபிக்கிறார்களோ உங்களுடைய பரிசுத்தத்தை தேவைங்க. அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே, அதிசயங்கள் நடக்கட்டுமையா, நெருக்கங்கள் மாறட்டும். ஒரு தகப்பன் தன்னுடைய மகனுக்காக அழுது கொண்டிருக்கிறார். ஹalleluya. தெய்வமே, எனக்கு ஒரு சாட்சி சொல்ல வாய்ப்பு தர மாட்டீரா என்று கேட்கிறேன். ஹalleluya. கர்த்தர் சொல்கிறார், உன்னுடைய மகனுக்கு ஹalleluya உயர்ந்த ஒரு பதவியை தந்து கர்த்தருடைய மகனை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். கர்த்தரை துதி. ஹalleluya. பொருத்தனை ஜெபி. ஆண்டவரே, ஆருக்கு வருகிறது என்று பிரார்த்திக்கிறோம். നിന്റെ അത്ഭുതത്തിന്റെ കരം വെക്കണമേ, നിന്റെ അതിശയത്തിന്റെ കരം വെക്കണമേ, വിടുവിക്കുന്ന കരം വെക്കണമേ. அதிசயம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும், விடுதலை கரம் நீட்டப்படட்டும். இப்பொழுது உங்களுடைய வருகிறதை அப்படியே வியாதி இருக்கிறத வைங்க, வேதனை இருக்கிறத வைங்க, கட்டிகள் முளைகள் இருக்கிறத வைங்க, கடபாரத்தோடு இருக்கிறவங்க ஆண்டவரே எனக்கு இந்த இவ்வளவு பணம் தேவையே, எனக்கு பலரும் தரலாம்னு சொல்லியிருக்காங்க, தருவாங்களா இல்லை சந்தேகப்படுகிற சந்தேகத்தை விட்டு விட்டு உன் அப்பாவாகிய தேவன் மேல இயேசு மேல நம்பிக்கை வைத்து ஆண்டவருக்கு தருவதற்கு நன்றி என்று மார்பிலே கரம் வைத்து ஜெபி. தடைகளை கர்த்தர் உடைத்துக் கொண்டிருக்கிறார். உடைகிறது சபிக்கப்பட்ட ஆவிகளுடைய தாக்கங்கள் குடும்பங்களை விட்டு வெளியேறுகிறது. மந்திரவாத பில்லிசூரிய கட்டுகள் இந்த நேரத்தில் கர்த்தர் உடைத்துக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, தம்முடைய பிள்ளைகளை தொடுவதற்கு நன்றி. விடுவிக்கிற ஆண்டவருடைய வல்லமையின் கரம் நீட்டப்படட்டும். குடும்பத்திற்கு நெருக்கங்களை கத்தரகட்டும். தெய்வீகமான சமாதானத்தை தாரும். தம்முடைய பிள்ளைகள் அநேகர் இந்த இடத்துல வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த சாட்சி சொல்ல கிருபை செய்யும். சமாதானத்தோடு அனுப்புவதற்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியம் இடத்துல நம் அனைவருடைய நிறைவாய் தங்குவதாக. ஆமென்.